வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்பிள் 24/7 தமிழ். லீகல் அண்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் ரெக்ரூட்மெண்ட் இது எந்த டிஸ்ட்ரிக்டாக வந்திருக்கு, என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய கனவுகளை அடையிறதுக்கும் உங்களுடைய முயற்சிகளை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுசாக நம்புகிறோம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அப்படின்னு அங்கே செயல்படக்கூடிய அந்த சிஸ்டம்க்கான ஆட்களை தான் இவங்க தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், டெப்யூட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆர் கிளர்க், ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் பியான் இப்படின்னு 6 வகையான வேகன்சிஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ariyalur.dcourts.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கடைசி தேதி 14/7/2025. அண்ட் நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் தலைவர் அல்லது முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, அரியலூர் அப்படிங்கிற அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடணும். தபால் வழியாக மட்டும்தான் அனுப்பணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் 21 வயசுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 21 வயசு ஆனவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ மஸ்ட் பி லோக்கல் ரெசிடென்ட் ஆஃப் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அரியலூர் டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் முழுசாக சொல்லியிருக்காங்க. ஸோ சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அவங்களுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிமினல் லா 10 வருஷம் அட்லீஸ்ட் 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு வரும்போது எனி டிகிரி. ஸோ பேசிக் வேர்ட் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் எனி டிகிரி தான். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக பெண்கள் நிறைய பேருக்கு இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அல்லது ரிசப்ஷனிஸ்ட் நீங்கள் கெரியரை கிக் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இது பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் ஆஃபீஸ் பியோனுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இது ஒரு நல்ல ரெப்புடேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் தான். ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் ப்ரொசீஜர் செலெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், 2 இயர்ஸ்க்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேபி இது எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான ஒர்க் நேச்சர் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக படித்து பார்த்துக்கலாம். அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலரி எவ்வளோங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. மினிமமாக 12,000. ஸோ ஆஃபீஸ் பியோன் அப்படிங்கும்போது 12,000 சேலரி. ஸோ சொந்த மாவட்டத்தில் 12,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல சேலரி தான். அண்ட் கடைசி 70,000 வரைக்கும் ஹையஸ்ட் பே இருக்குது இதில் சீஃப் லீகல் எய்ட் கவுன்சில் அப்படின்னு வரும்போது. அண்ட் இதுக்கான ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ அல்லது ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அண்ட் இமெயில் உங்களுக்கு வரும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணதை பேஸ் பண்ணி. ஸோ எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நிம்மதி, வேலையும் நிம்மதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.